மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னென்சி டைமில் ஈஸியாக பிரண்டு படுக்க முடியாது. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கொடி சுற்றிக்கும். பிறக்கும்போது கொடி சுற்றி குழந்த பிறந்தா தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு எங்கள் அப்பத்தாவும் அம்மாச்சியும் தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு கதைக்கிங்க. அப்போல்லாம் யார் எதை சொன்னாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடும்னு பயந்து பயந்து அவ்வளோத்தையும் செய்கிறது. ஆனால் எல்லாமே நல்லதுக்கு தான் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காமெடி என்னென்னா, பிள்ளை பிறக்கிற வரையும் 9 மாதம் பிறண்டு படுக்கணும்னா எழுந்து உட்காந்து அப்புறம் திரும்பி அப்புறம் படுக்கணும். இப்படியே பழகி பழகி பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமும் மறதியில் தூக்கத்தில் எழுந்து உட்காந்து பிறண்டு படுக்க போகும்போது பக்கத்தில் ஒரு வாண்டு கண்ணை கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு நம்மளை பார்க்கும் பாருங்க, நான் இங்கே இருக்கேன் வெளியே வந்துட்டேன்னு. அப்போ தான் பிள்ளை பிறந்துட்டுச்சுன்னு ஞாபகமே வரும். இந்த பழக்கம் நிறையா பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கனவா சுக்கா ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிட போகிறோம்.